இன்னொரு லைஃப் சயின்ஸ் யூஜிசி நெட் பிஜிடிஆர்பி டிஎன்செட் பாட்னி கொஷின் பேப்பருடைய டீடைல் சொல்யூஷன் பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் கொஷின், cytohistological zonation first studied in monocots, gymnosperm, dicots, pteridophytes. ஸோ ஃபர்ஸ்ட் cytohistological zonation அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். ஸோ ஒரு பிளான்ட்டோடைய ஸ்டெம் ஆர் ரூட் இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்ஸ் செக்ஷன் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயர்ஸ் எபிடர்மஸ், கோலன் கைமா, ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸும் அதோடைய சைட்டலாஜிக்கல் ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு செல்ஸ்லையும் சைஸ் அண்ட் உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாம் டிஃபர் ஆகும். இந்த டிஃபரன்ஸ் எந்த ஸ்பீஷியஸ்ல ஃபர்ஸ்ட் படிச்சாங்க அப்படின்னு அதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ 1938 அமெரிக்கன் பாட்டனிஸ்டான ஏ ஃபாஸ்டர் இவர் தான் இந்த ஜிம்னோஸ்பர்ம்ல ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம் எஸ்ஏஎம் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம் அது அந்த மெரிஸ்டம்ல வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது ஸோ ஒவ்வொரு செல்ஸ்லையும் அவங்களுக்கு வந்து சைட்டலாஜிக்கல் டிஃபரன்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அதை ஸ்டடி பண்ணது வந்து ஜிம்னோஸ்பர்ம் பிளான்ட்ல, அதாவது ஜின்கோ அப்படின்ற ஸ்பீஷியஸ்ல. ஸோ ஜிம்னோஸ்பர்ம்ஸ் தான் நம்மளுடைய ஆன்சர். Example of lateral meristem are phellogen, intrafascicular cambium, interfascicular cambium, all of the above. இப்போ lateral meristem எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு. ஸோ ஒரு பிளான்ட்டோடைய ஸ்டெம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டெம்மோடைய கிராஸ் செக்ஷன்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதுல அவுட்டர் எபிடர்மஸ், நெக்ஸ்ட் கார்டெக்ஸ், உள்ள வந்து நம்மளுக்கு ஒரு வாஸ்குலர் பண்டில்ஸோடைய கேம்பியம் ரிங்கோட இருக்கும். ஸோ லேட்டர் அட் மெச்சூரிட்டி இந்த வாஸ்குலர் கேம்பியம் உடைய செகண்டரி க்ரோத்னால நம்மளுக்கு இந்த கார்க் கேம்பியம் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் இந்த லேட்ரல் மெரிஸ்டம் உடைய பார்ட்ஸ். அதாவது ஃபெலோஜன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்குலர் கேம்பியம், இந்த வாஸ்குலர் கேம்பியம் லேட்டர் செகண்டரி க்ரோத் அப்போ நம்மளுக்கு கார்க் கேம்பியம், ஃபெலோஜன், ஃபெலோடம் இதெல்லாம் வளரும். ஸோ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் லேட்ரல் மெரிஸ்டம் கேட்டால் ஃபெலோஜன் நம்மளுடைய செகண்டரி க்ரோத்ல பார்க்க முடியும் இந்த ஃபெலோஜன். ஸோ அடுத்ததா இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம். ஸோ இந்த ஒரு வாஸ்குலர் பண்டலுக்கும் அடுத்த வாஸ்குலர் பண்டலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேம்பியம் ரிங்க தான் இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம். அப்புறம் வாஸ்குலர் பண்டலுக்குள்ள இருக்க இந்த கேம்பியம் ரிங் தான் இன்ட்ராஃபாசிகுலர் கேம்பியம். ஸோ இது எல்லாமே லேட்ரல் மெரிஸ்டம்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வி ஹாவ் டு சே ஆல் ஆஃப் த அபவ். அடுத்த கொஸ்டின், அப்பிக்கல் செல் தியரி வாஸ் கிவன் பை. ஸோ ஹான்ஸ்டைன், நாகேலி, ஸ்கிமித். ஸோ இந்த 3 சயின்டிஸ்ட்ல வந்து நாகேலி அப்படின்றவர் தான் இந்த அபிக்கல் செல் தியரியை 1858 கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிங்கிள் அபிக்கல் செல் ஃபார்ம்ஸ் த ஹோல் பிளான்ட் பாடி அப்படின்ற தியரியை வந்து இந்த சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து நாகேலி. இன் டியூனிகா கார்பஸ் தியரி, கார்பஸ் ரெப்ரசன்ஸ். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் டியூனிகானா என்ன, கார்பஸ்னா என்ன அப்படின்னு. ஒரு அபிக்கல் ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது லீஃப் பிரைமார்டியம், இங்க வந்து ஷூட் பிரைமார்டியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷூட் பிரைமார்டியம்ல இந்த அபிக்கல் மெரிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் தான் வந்து டியூனிகா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து டியூனிகா, தட் இஸ் அவுட்டர் லேயர். ஸோ இன்னர் இந்த பிரசன்ட் உள்ள இருக்கக்கூடிய இன்னர் லேயர்ஸ் வந்து கார்பஸ். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து கார்பஸ். கார்பஸ் ரெப்ரசன்ட் சென்ட்ரல் கோர். நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்ஸ் விச் கிவ் ரைஸ் டு பிரைமரி மெரிஸ்டம் ஆர் நோன் ஆஸ். ஸோ இந்த பிரைமரி மெரிஸ்டம் தான் எல்லா அடுத்து வளரக்கூடிய எல்லா செல்ஸுக்கும் முக்கியமான மெரிஸ்டம். ஸோ இது வந்து பிரைமார்டியல் மெரிஸ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், an important function of the synergids in the embryo sac. ஸோ சினர்ஜிட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இங்க ஒரு எம்ப்ரியோ இருக்கு. ஸோ இந்த எம்ப்ரியோக்குள்ள வந்து நம்மளுக்கு எக் செல்ஸ் இருக்கும். எக் செல் பக்கத்துல இருக்கக்கூடியது தான் சினர்ஜிட்ஸ். ஸோ இந்த 2 சினர்ஜிட்ஸும் இங்க எக் செல்லுக்குள்ள வந்து இந்த போலன் டியூப்லேருந்து வரக்கூடிய நியூக்ளியஸ் வந்து புஷ் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அதாவது டைரக்ஷன் காட்டுறதுக்கும் வளர்றதுக்கும் போலன் டியூப் வளர்ந்து உள்ள வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த synergids. So push the pollen tube into the cell. Next question, pollinia occur in Orchidaceae, Onagraceae, Orobanchaceae, Oxalidaceae. ஸோ பொலினியாவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சில ஃப்ளவர்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஸ்பீஷியஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்கிட்ஸ் அண்ட் மில்க்வீட்ஸ். ஆர்கிட்ஸ் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ அதில் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் மில்க்வீட், அந்த எருக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ்லையும் இந்த பொலினியம் பார்க்க முடியும். ஸோ பொலினியம்னா என்னன்னா coherent mass of pollen grains in a plant that are product of only one anther. ஸோ ஒரு ஆந்தர் தான் அதுக்குள்ள ஒரு பேக் ஆஃப் pollen grains இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பாலினேஷன் மூலியமா இன்செக்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. இந்த ஒரு சிங்கிள் யூனிட்டியே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. ஸோ இந்த பொலினியம் எதில் பார்க்க முடியும்னா நம்மளோட ஆப்ஷன்ல ஆர்கிடேசி. அடுத்த கொஸ்டின், which one of the following pairs is correctly matched?
ஃபர்ஸ்ட் வந்து மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக் does it match with 4 nucleate adoxa? No. மோனோஸ்போரிக் எம்பரியானிக் சாக் வந்து 4 நியூக்ளியேட் ஈனோதோரா கூட தான் மேட்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் பைஸ்போரிக் எம்பரியோ சாக் does not match with 8 nucleate. ஸோ பைஸ்போரிக் வந்து 8 nucleate தான் பட் நாட் ஈனோதீரா. ஸோ இட் இஸ் என்டைமியான். அடுத்தது நம்ம டெட்ராஸ்போரிக் எம்பரியோ சாக் மேட்ச் வித் 8 nucleate ஃப்ரிட்டிலேரியா. கரெக்ட். ஸோ அடுத்த ஆப்ஷன் டெட்ராஸ்போரிக் எம்பரியோ சாக் doesn't match with 16 nucleate, should be 8 nucleate adoxa. ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு மோனோஸ்போரிக் எம்பரியோ சாக் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு, ஒரு செல்ல இருந்து சிங்கிள் செல்லோடைய சிங்கிள் நியூக்ளியஸ்ல இருந்து அப்படின்னு. அடுத்தது பைஸ்போரிக் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு, சிங்கிள் நியூக்ளியஸ்ல இருந்து நம்மளுக்கு மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்து அதுக்கப்புறம் மியோசிஸ் டு மைட்டோசிஸ் மூலியமா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு. ஸோ டெட்ராஸ்போரிக் வந்து இந்த ஃப்ரிட்டிலேரியா டைப்ல தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து டெட்ராஸ்போரிக் எம்பரியோ சாக் 8 நியூக்ளியேட் ஃப்ரிட்டிலேரியா. அடுத்ததா many viable seeds germinate immediately after harvest if provided suitable condition of germination, but sometimes germination doesn't occur, that is called dormancy. ஸோ நம்மளுக்கு சீட் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து டார்மன்சி. ஸோ அந்த டார்மன்சி பீரியட் வந்து ஒவ்வொரு சீடுக்கும் சேஞ்ச் ஆகும். இந்த டார்மன்சி காஸ்ட் பை சீட் கோட் இன்பெர்மியபிலிட்டி டு வாட்டர் அண்ட் கேஸ் கேன் பி broken by. ஸோ ஒவ்வொரு சீட்ல வந்து இது வந்து ரொம்ப லைட்டா இருக்கும் டார்மன்சி, ஒவ்வொரு சீட்ல அதிகமா இருக்கும். ஸோ இந்த அதிகமா இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து நம்ம எப்படி அதை வளர வைக்கணும் அப்படின்னாக்கா பை த ப்ராசஸ் கால்ட் ஸ்கேரிஃபிகேஷன். ஸோ ஸ்கேரிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, இது பாட்னியில் வீக்கனிங், ஓப்பனிங் ஆர் அதர்வைஸ் ஆல்டரிங் த சீட் கோட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லூபைன், டொபாக்கோ இந்த மாதிரி சீட்ஸ் எடுத்தோம்னா இதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தேவை. அப்போ சீடிங் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த சீடிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லோட்டஸ் சீட்ஸ் கூட பார்த்துருப்பீங்க. வி ஹாவ் டு ஸ்கிராச் இட். தரையில ஸ்கிராச் பண்ணி தான் நம்ம வந்து அதை வாட்டர்ல போடுவோம். அப்பதான் அது வந்து முளைச்சு வெளியே வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, சம் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் கெமிக்கல்ஸ் தட் இன்ஹிபிட் த ஜெர்மினேஷன் ஆஃப் தேர் ஓன் சீட்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் சச் பிளான்ஸ். சில பிளான்ஸ்ல கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அதோடைய ஜெர்மினேஷன் இன்ஹிபிஷன் வேணும். ஏன்னா அது வளரக்கூடியதே வந்து ஒரு வாட்டரி கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ் இன்ஹிபிட் பண்ணக்கூடியது, ஜெர்மினேஷன் இன்ஹிபிட் பண்ணக்கூடியது என்னென்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கௌமாரின், அப்சசிக் ஆசிட், பெருலிக் ஆசிட், பாராசார்பிக் ஆசிட். இந்த மாதிரியான ஆசிட்ஸ் எல்லாம் அந்த சீடோடைய மேல அந்த கோட்டிங்கா இருக்கக்கூடியது ஒரு பல்ப்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த சீட் இன்ஹிபிஷன், ஜெர்மினேஷன் இன்ஹிபிஷன் நடக்கும். ஸோ ஸ்பெஷலாக நம்ம இந்த டொமேட்டோ சீட்ஸ்ல வந்து சுத்திரும் ஃபெருலிக் ஆசிட், அந்த ஃப்ரூட் பல்ப்லையும் சீடை சுத்தியும் ஃபெருலிக் ஆசிட் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து டொமேட்டோ. மேட்ச் த ஃபாலோயிங்: ஹைப்போகோட்டைல், டெஸ்டா, எபிகோட்டைல், ராடிக்கல். இது எல்லாமே வந்து சீடோடைய பார்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீடோடைய பார்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஹைப்போகோட்டைல் எங்க இருக்கு? நம்மளுக்கு இந்த எம்ப்ரியோ, இங்க இதுதான் எம்ப்ரியோ. ஸோ இந்த எம்ப்ரியோடைய ஹைப்போகோட்டைல் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசன்ட் ஜஸ்ட் பிலோ த காட்டிலிடன். இதுதான் காட்டிலிடன். இந்த காட்டிலிடன் மேல் பகுதிக்கு ஜஸ்ட் பிலோ தான் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹைப்போகாட்டிலிடன் மேட்சஸ் வித் ஜஸ்ட் பிலோ த காட்டிலிடன். அடுத்ததா டெஸ்டா. ஸோ டெஸ்டா இஸ் த அவுட்டர் கவரிங் சீட் கோட்டை தான் நம்ம டெஸ்டா அப்படின்னு சொல்றோம். ஸோ இட்ஸ் அ அவுட்டர் சீட் கோட். நெக்ஸ்ட் எபிகாட்டைல். இந்த பிக்சர்ல எபிகாட்டைல் எங்க இருக்கு அப்படின்னா, இட் இஸ் அபவ் த காட்டிலிடன். இந்த காட்டிலிடனுக்கு மேல இருக்கு. ஸோ பிரசன்ட் அபவ் த காட்டிலிடன். ராடிக்கல் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? ராடிக்கல்னா ரூட் வளரக்கூடிய பகுதி எது அப்படின்னா இந்த சீட்ல ஒரு சென்டரான பார்ட். ஸோ இந்த சீடோடைய சென்டர் இன் பிட்வீன் த காட்டிலிடனுக்கு நடுவில் இருக்கக்கூடியதுனால இது பிரசன்ட் பிட்வீன் டூ காட்டிலிடன். ஸோ நம்மளோட ஆப்ஷன் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் பி, நெக்ஸ்ட் இ, நெக்ஸ்ட் வந்து டி, அப்புறம் ஏ. ஸோ தேர்ட் ஆப்ஷன். அடுத்ததா கன்சிடர் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்போரோஃபைட்டிக் எஸ்எஸ்ஐ, அதாவது ஸ்போரோஃபைட்டிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஆர் கேமெட்டோஃபைட்டிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, அதான் ஜிஎஸ்ஐ. ஸோ இதில் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஃப்ளவருடைய ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ல மேலே வந்து ஸ்டிக்மா இருக்கும். அப்புறம் சென்டர் பார்ட், இந்த டியூப் பார்ட் தான் வந்து ஸ்டைல். அடுத்ததாக இருக்கக்கூடியது தான் இந்த ஓவியூல். சில ப்ளோலன் கிரெயின் இந்த ஸ்டிக்மால வந்த உடனேயுமே ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அதை தான் வந்து ஸ்போரோஃபைட்டிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்றோம்.
சில போலன் கிரெயின் இந்த ஃபீமேல் கேமெட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது, அதாவது ஸ்டைல்குள்ள என்டர் ஆகும்போது வந்து இன்ஹிபிட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து கேமெட்டோஃபைட்டிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஸ்டிக்மாலேயே இன்ஹிபிஷன் நடந்தது அப்படின்னா இதை வந்து ஸ்போரோஃபைட்டிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அதில் வந்து இந்த ஸ்போரோஃபைட்டிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி 3 வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்மாலேயே பிளாக் பண்ணிடுது. ஸோ ஸ்போரோஃபைட்டிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி 3 செல்டு போலன் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் ஆன் த ஸ்டிக்மா. ஸோ இதுவும் GSI2 செல்டு போலன் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் இன் த ஸ்டைல். இதுவும் தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Consider the following families: Orchidaceae, Podostemaceae, Trapeaceae. In which of these the endosperm nutritive tissue is not formed? ஸோ ஒவ்வொரு சீடு எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் தி சீட்ஸ் வந்து அதை சுற்றி சீடை சுற்றி வந்து எண்டோஸ்பார்ம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சீட்ஸில் வந்து எண்டோஸ்பார்மே இருக்காது. இந்த 3 சீட்ஸுமே ஆர்கிடேசி, போடோஸ்டமேசி, அப்புறம் ட்ராப்பேசி, இது 3லையுமே வந்து சீடு இருக்காது. ஸோ நம்மளோட ஆப்ஷன் வந்து 3மே 1, 2 and 3. கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ.